இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், செயலாற்றல் மற்றும் பலம் குறித்ததான மேன்மை பாராட்டுதலையும் தனது அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தும் திரும்பவும் சொல்லுகின்றார். 12ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பவுல் தயக்கத்துடன் மேன்மை பாராட்டுவதையும், 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் தன்னுடைய சரீரத்திலுள்ள முள் குறித்தும் தேவனுடைய போதுமான கிருபையை குறித்தும் கூறுகின்றார். 3வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பவுல் தனது அப்போஸ்தலத்துவத்தை பாதுகாத்து பேசுவதையும் கொரிந்தியர்கள் மீதான அக்கறையையும் பற்றி நாம் படிக்கின்றோம். முதல் பகுதியிலே பவுல் அப்போஸ்தலர் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் ஏறெடுக்கப்பட்டதை குறித்து இதிலே வெளிப்படுத்துகின்றார். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுவது தன்னை குறித்தே அவர் சொல்லுகின்றார், பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை. ஒருவேளை அவை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றியும் விசுவாசிகளுக்கு முன்னாக சென்று ஆயத்தம் பண்ணப்பட வேண்டிய வழிகளை குறித்தும் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம். பவுலுக்கு அளிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய சிலாக்கியமும் வெளிப்பாடும் அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தில் அநேக விதமான கடினமான துன்பங்களை சகித்து கொள்வதற்கு அவரை பலப்படுத்தி தகுதிப்படுத்தியதாக இருக்கலாம். 3ஆம் வானம் என்பது 3 வானங்கள் இருப்பதாக வேத வாக்கியங்களை படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். 1ஆம் வானம் என்பது பூமியை சுற்றிலும் இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கலாம். 2ஆம் வானம் என்பது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். 3ஆம் வானம் என்பது பரதீசு என்று அழைக்கப்படுகிறது. அது தேவனுடைய வாசஸ்தலம் என்றும் பிரிந்து போன எல்லா விசுவாசிகளுடைய வீடாகவும் இருக்கிறது. அது எங்குள்ளது என்று இதுவரை யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3வது வசனத்திலே, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதீசு என்ற சொல்லிற்கு தோட்டம், சிங்காரவனம் என்ற பொருள் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரணம் அடைந்தவுடன் அவர் பரதீசுக்கு சென்றார். 12ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். தன்னை குறித்து சொல்லும்போது என்னுடைய பலவீனங்களை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். இதை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆகவே எனக்கு அவரை தெரியும், இந்த மனிதனை தெரியும், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட தாளந்துகள், வரங்கள், பலங்கள் இருக்கின்றது, அவற்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். 2வது பகுதியாய் சரீரத்தில் உள்ள முள்ளும் தேவனுடைய போதுமான கிருபையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. பவுலப்போஸ்தலனுக்கு எந்தவிதமான முள் அல்லது வேதனை, துன்பம், உபத்திரவம், சரீர பலவீனம் என்ன கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. பவுலின் முள் என்பது திட்டவட்டமாக ஒருவருக்கும் புரியாத ஒன்றாக காணப்படுகின்றது. தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஆனால் வரையறையுள்ள சாத்தானுடைய ஒரு கிரியையாக அது இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அந்த முள் பவுல் பெருமையடையாதபடி தன்னை காத்து கொள்வதற்கு பயன்பாட்டாக, உதவியாக இருந்திருக்கிறது.
தேவனை அதிகமாய் நம்பி அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வதற்கு அது உதவி செய்திருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே இதை குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். தன்னுடைய சரீர பலவீனம் இருந்தது என்றும் அதன் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அவர் சொல்லுகின்றார். அந்த முள்ளின் சரியான தன்மை ஒருவேளை கண் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த காலத்தில் உள்ள மலேரியா போன்ற உடல் நல குறைபாடுகளாக இருந்திருக்கலாம், பேச்சு தடுமாற்றம் அல்லது துன்புறுத்தல், உணர்ச்சி அல்லது ஆவிக்குரிய போராட்டம் போன்றவற்றாய் இருந்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. ஆனால் எந்த நிலைமையிலும் அதனுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை வல்லமையாய் பிரசங்கிப்பதற்கும் அறிவிப்பதற்கும் அவர் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய கிருபையிலே முழுமையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியான கிருபையை பெற்றுக்கொண்டார். 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பவுலப்போஸ்தலரை போல 3 தரம் ஆண்டவரிடம் கெத்செமனே தோட்டத்திலே மன்றாடி ஜெபிப்பதை நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம், 42வது வசனம், 44வது வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய கிருபையினாலே தாங்கப்பட்டாலும் பவுலப்போஸ்தலனுடைய மேன்மை பாராட்டல் முழுவதுமாக ஆண்டவருடைய கிருபையை சார்ந்தே இருந்தது. அந்த பலவீனங்களை குறித்து அவர் சந்தோஷப்பட்டார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவரினாலே சகலத்தையும் செய்வதற்கான பலன் எனக்கு உண்டு என்பதை அறிக்கையிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான பாடுகள், பலவீனங்கள் வரலாம். ஆனால் அவற்றை கடந்து செல்லும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆண்டவர் சோதனைகள், பாடுகள், பலவீனங்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும்படியான பலனையும் அவர் தர இருக்கின்றார். கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம், தயவு, வல்லமை ஆகியவற்றை குறிக்கிறது. அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அருளப்படும் ஒரு பரலோக பலமான சக்தியாக இருக்கின்றது. கிருபையானது சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு வரும் பலவீனங்கள், கஷ்டங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் சகித்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான நம் பலவீனங்களும் சோதனைகளும் அதிகமாக அவருடைய சித்தம் நிறைவேறும்படி தேவன் அவருடைய கிருபையை கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவிடம் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பரலோக பலத்தை பெற்று அனுபவிப்போம் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். 12ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில், அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகின்றேன். கிறிஸ்துவுக்காக இவற்றை சகிப்பதற்கு
பிரியப்படுகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். மூன்றாம் பகுதியாக தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை பாதுகாத்து பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அப்போஸ்தல அடையாளங்களை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? ஆண்டவரை நேராய் பார்த்தவர்கள், அவரிடமிருந்து நேரடியாய் கேட்டவர்கள், அவரிடமிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செய்கைகளையும் செய்யும்படியான வல்லமை பெற்றவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட வல்லமை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அருளப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். நீங்கள்தான் எனக்கு வேண்டும் என்று. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, உபகாரத்தை நான் தேடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் என்று தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் நம்முடையவைகளை அல்ல, நம்மையே தேடிக் கொண்டிருக்கின்றார். நாம் அவருக்கு சொந்தமாக வேண்டுமென்றும் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமென்றும் விரும்புகின்றார். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். பவுல் யாருக்கு உதவி செய்ய முயல்கிறாரோ அவர்கள் மேல் அவருக்கு இருந்த தியாகமான அன்பின் ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் மேல் கரிசனை இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 20வது வசனத்தில், உங்களுக்குள்ளே விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் இருக்கின்றதோ என்று சந்தேகப்படுகின்றேன் என்று கேட்கின்றார். மற்ற மக்களும் துன்புறும்படி பேசுகின்ற பேச்சுக்கள், பாவங்கள் கிறிஸ்தவ அன்பின் விதிக்கு விரோதமான மீறுதல்களாக வேதம் அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இன்னொரு மனிதரின் குணாதிசயத்துக்கு அவமரியாதை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நாம் உரையாடுவதோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதோ இருக்கவே கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியான காரியங்களிலே ஈடுபடாதபடி அவர்களை சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்களாக்கி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த அதிகாரத்திலே நாம் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பவுல் பெற்றுக்கொண்டதை குறித்து தயக்கத்தோடு மேன்மை பாராட்டுவதையும், தன்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த குட்டும் முள்ளே ஆண்டவருடைய போதுமான கிருபை இருந்து நடத்துவதை குறித்தும் தன்னுடைய அப்போஸ்தல தன்மையை குறித்தும் தெளிவாக சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் போதுமானது. அவரையே முழுமையாய் சார்ந்து வாழ்வோம். அதற்குரிய கிருபையை ஒவ்வொரு நாளும் கூட்டித் தருவாராக. ஆமீன்.